ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிரி ஸ்பாட்லைட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்தியாவின் 78வது சுதந்திர தினம். இந்த நன்னாளில் உங்கள் எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருட சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம தமிழ் சினிமாவில் 3 திரைப்படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. முதலாவதா சியான் விக்ரம் அவர்களோட நடிப்பில் தங்கலான் அப்படிங்கிற படம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருள்நிதி அவர்களோட நடிப்பில் டிமாண்டி காலனி 2 அப்படிங்கிற திரைப்படம் மற்றும் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட நடிப்பில் ரகு தாத்தா அப்படிங்கிற திரைப்படம். 3 திரைப்படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நான் முதலாவதாக சொன்ன சியான் விக்ரம் அவர்கள் நடித்த தங்கலான் படத்தை இன்னைக்கு முதல் நாள் நான் சென்னை வடபழனியில் இருக்கிற கமலா சினிமாஸில் நான் பார்த்தேன். இந்த கமலா சினிமாஸில் நான் பார்க்குற முதல் படம் தங்கலான் தான். பிகாஸ் நான் சென்னை ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் கமலா சினிமாஸில் நான் படம் பார்க்குறேன். கமலா சினிமாஸ் இதுக்கு முன்னாடி பல படங்களில் பார்த்துருக்கேன். அண்டு பல படங்களோட ஆடியோ லான்ச்லாம் யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கேன். அந்த ஓனரோட வீடியோஸ்லாம் யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் கமலா சினிமாஸ் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ தங்கலான் படம் ரிலீஸ் இன்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே நான் டிக்கெட் புக் பண்ணலான்ட்டு நெட்டில் தேடும் போது எதேச்சியாக பார்த்தேன், கமலா சினிமாஸில் ஒரு 4 டிக்கெட் இருந்துச்சு. அந்த தேட்டர் நம்ம போனதில்லை, போகணும் அப்படின்ட்டு. ஏன் பர்டிகுலராக கமலா சினிமாஸ் அப்படின்னு, நான் ஒரு தேட்டர் லவ்வருங்கிறது முன்னாடி என்னோடய வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு தேட்டராக சென்னையில் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி கமலா சினிமாஸில் இன்றைக்கி நான் தங்கலான் படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது தேட்டரோட கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், தேட்டருக்குள்ளார ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த தேட்டருக்கு வந்த நடிகர்களோட ஃபோட்டோஸ், நிறையா விஷயங்கள் அந்த தேட்டரில் சுற்றி வச்சுருக்காங்க. ரீல்ஸ் மாதிரி ஓடுது டிவியில். அந்த ஓனர் எந்தெந்த நடிகர்கள் கூடலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் வீடியோவாக ப்ளே ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இன்டர்வலில் கூட தளபதி விஜய் அவர்களோட அவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, ரீசெண்டாக கோட் படத்தில் இந்த ஷூட்டிங் கேப்பில் போய் அவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எல்லாம் ப்ளே பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், கமலா சினிமாஸ் நான் போனதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு குறிப்பிட்ட சில தேட்டர்களில் தான் அந்த ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷனோட ரொம்ப நல்லா நடக்கும். அதில் கமலா சினிமாஸ் ஸோ அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் டே கமலா சினிமாஸில் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நான் போய் பார்த்தேன். உண்மையில சூப்பர். அண்டு ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் இருக்குது. காம்போ ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. நான் கூட அந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது காம்போ ஆஃபரில் தான் ஸ்நாக்ஸு ஆர்டர் போட்டேன். ஸோ தேட்டருக்குள்ள பார்த்திங்கன்னா படம் ஓடிட்டு இருக்கும்போதே கேப்பில் சொன்ன அந்த சீட்டுக்கு டெலிவரி பண்ணாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நம்ம போய் எந்திரிச்சு போய் இன்டர்வலில் போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களே படம் ஓடிட்டு இருக்கும்போது அவங்களே சீட்டுக்கு கொடுத்ததும் அதை உட்காந்துட்டு நம்ம ஜாலியாக சாப்பிட்டுட்டு படத்தையும் ரசித்தோம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலான் அப்படிங்கிற கேரக்டரில் சியான் விக்ரம் அவர்கள் அவங்க மனைவி, குழந்தைகளோட மற்றும் ஊர்க்காரங்களோட வாழ்ந்துட்டு வராரு. வெள்ளைக்கார அரசு கீழே சில மிராசுதார்கள் இருந்ததாக காட்டுறாங்க. ஸோ அப்படி ஒரு மிராசுதார் கீழே அடிமைப்பட்ட மக்களாக இந்த ஊர் மக்கள் இருக்காங்க. அந்த மிராஸ்தார் அவங்களோட நிலங்களை அபகரித்து அந்த மக்களை அடிமைப்படுத்திட்டு வராரு. ஸோ அந்த மிராஸ்தார்கிட்ட இருக்கிற தங்களோட நிலங்களை மீட்டு அந்த மக்களையும் காப்பாற்றணும், அவங்கள நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படின்னு சியான் விக்ரம் அவர்கள் நினைக்கிறாரு. அப்படி அவர் நினச்சிட்டு இருக்கிற டைமில் தான் கிளெமெண்ட் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்காரன் வரான். நான் இந்த மாதிரி தங்க சுரங்கம் தோண்ட போகிறேன், உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்படி அங்கே போகும்போது அவருக்கு நல்லா அவரோட ஒர்க்கை பார்த்து அந்த கிளெமெண்ட் நீ இன்னும் ஊரில் போய் மக்களை கூட்டிகிட்டு வா, நீ நல்லா வேலை செய்கிறா, அதுக்கான கூலின்னு கொடுத்து ஸோ அந்த கூலி எடுத்துகிட்டு போய் மிராஸ்தார்கிட்ட கொடுத்து என் நிலத்தை கொடுன்னு சொல்லி சியான் விக்ரம் அவர்கள் வாங்குறாரு. ஸோ சியான் விக்ரம் வாங்கின பின்னாடி ஸோ மற்ற மக்கள் நம்ம இதை வியந்து பார்க்குறாங்க. ஸோ வியந்து பார்க்கும்போது நீங்கள்லாம் வாங்க, இதே மாதிரி நிறையா பணம் சம்பாதிக்கலாம், நம்ம போய் தங்க சுரங்கத்தில் வேலை செஞ்சோன்னா நம்ம ஏங்க அடிமைப்பட்டு கிடக்கணும், நம்ம அங்கே போய் வேலை செஞ்சோன்னா இங்கேருந்து நம்ம சாகிறத விட அங்கே போய் நம்ம நல்லா வாழ்ந்து நம்ம நிலத்தை மீட்டு நம்ம
செத்தாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சியான் விக்ரம் அவர்கள் வந்து அந்த மக்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் இங்கே கூட்டிகிட்டு போன பின்னாடி அவங்க படுற கஷ்டங்கள், அங்கே வேறு என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன துன்பங்கள்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டோட்டல் கதைக்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அவர்களோட நடிப்பு தான். சியான் விக்ரமோட நடிப்பை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே வாழ்வார். ஸோ அது அந்நியன் படமாக இருக்கட்டும், தெய்வ திருமகளில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு அப்பா கேரக்டர் இருக்கட்டும், இப்போ இந்த தங்கலான் படத்தில் அந்த தங்கலான் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்துருக்காரு. அது தவிர அவர் அதில் ஒரு 2-3 கேரக்டர்ஸ் பண்ணுறாரு. அந்த தங்கலானோட கூட்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஸோ அதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க கிட்ட வந்து கதையாக சொல்லுவார் அவங்க குழந்தைங்க கிட்ட இந்த கேரக்டரை பற்றி. ஸோ அதெல்லாம் வந்து அவரோட மனுஷன் பட்டிருக்கிற கஷ்டங்கள், அவரோட அந்த மேக்கப்ஸ் எல்லாமே வேற லெவல். உண்மையாகவே கமல் சாருக்கு அடுத்து நான் தான் அப்படிங்கிறத சியான் விக்ரம் அவர்கள் வந்து இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா மருதநாயகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை கமல் சார் அவர்கள் எடுக்கிறதா இருந்துச்சு, இன்னும் வரைக்கும் அவரால் எடுக்க முடியல. அந்த மாதிரி இது சியான் விக்ரம் அவர்களோட மருதநாயகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு இந்த தங்கலான் படத்தில் அவர் வாழ்ந்திருக்காரு. சியான் விக்ரம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அவங்க மனைவியாக பண்ணியிருக்கிற பார்வதி, அவங்களுக்கும் வந்து இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரி ரோல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பார்வதி அவர்கள். அதுக்கடுத்ததான் மாளவிகா மேனன். மாளவிகா மேனன் வந்து இது வரைக்கும் நிறைய தமிழ் படங்கள் நடித்து நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் நடிச்சிருக்காங்களான்னா இந்த படத்தில் தான் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரோல் அவங்களும் அந்த கேரக்டர் ரோல் வாங்கிட்டு சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பசுபதி அவர்களோட நடிப்பை வந்து நம்ம சியான் விக்ரம் மாதிரி தான். அவர் வந்து பசுபதி அவர்கள் வந்து கூத்துப்பற்றலேருந்து கிடைத்த ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரைசேஷனும் நல்லா உள்வாங்கிட்டு படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு, அதுதான் உண்மை. அண்ட் எகெயின் இந்த படத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாரஞ்சித் அவர்களோட படம். பாரஞ்சித்தோட முந்தைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவரோட படங்களில் வந்து ஒரு அரசியல் இருக்கும். அதாவது மண், நிலம் சார்ந்த அரசியல், ஒடுக்கப்பட்ட மக்களோட சமூகம், ஒடுக்கப்பட்ட மக்களோட குரல் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட எல்லா படங்களும் இருக்கும். ஸோ சேம் இதுலேயும் ஒரு பழங்காலத்தில் எப்படி மக்கள் ஒடுக்கப்பட்டாங்க, அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, நம்ம இப்போ வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லணும். ஸோ சாப்பாட்டுக்கும் இதுக்கும் எப்படி அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டதுனால தான் வந்து அவங்க அந்த தங்க சுரங்கத்துக்கு போகிறாங்க, தங்கம் எடுக்கிறதுக்காக. ஸோ அங்கே போய் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ கடைசியில் அது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. உண்மையாலுமே வந்து இந்த படத்துக்காக பல உழைப்புகளை போட்டிருக்காங்க. அந்த உழைப்புக்காகவே இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். உண்மையாக இந்த படம் வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த வகையில் தான் காட்சிப்படுத்தியிருக்காங்கிறது தான் உண்மை. அதுக்கேற்ற மாதிரி ஆர்ட்டு, காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம்ஸ்னால் அந்த பழங்காலத்து மக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே தான் அவங்க உடையெல்லாம் இது பண்ணி, அதுக்கப்புறம் வந்து சியான் விக்ரம் அவர்கள் வந்து அந்த கிளெமெண்ட்டுங்கிற அந்த வெள்ளைக்காரன் வந்து நீ போய் உங்கள் ஊரில் போய் மக்களை கூட்டிகிட்டு வந்தால் என் உயிரை காப்பாற்றுனதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கொடுப்பாரு. அதை போட்டுட்டு சியான் விக்ரம் வந்து குதிரையில் வந்ததும் அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு, அந்த மக்கள் வந்து ஒரு எல்லாருக்கும் லேடிஸ்க்கெலாம் வந்து ப்ளவுஸ் போடாமல் தான் நடிச்சிருப்பாங்க. அவர் போய் ப்ளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு போவார். ப்ளவுஸ் வாங்கிட்டு போய் எல்லோரும் வந்து ப்ளவுஸை காமிச்சு, ஸோ அது ஒரு பண்ணுற ஒரு காட்சி பண்ணியிருப்பார். சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் இதை எப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ப்ளவுஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போட்டதான் அந்த லேடிஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்குல்ல, பாரு எப்படி இது பண்ணியிருக்கு பாரு, இதுக்கு வரைக்கும் நம்ம போட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த எப்படி இருந்திருப்பாங்க அந்த காலத்து மக்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிய முடியுது. இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், திரைக்கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதை எங்கே போகுது, எதை நோக்கி பயணம் ஆகுதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது. செகண்ட் ஆஃப் அதில் தான் நமக்கு வந்து கதை இதுதான் அப்படிங்கிறது தெரியுது. அந்த கிளைமேக்ஸில் என்னங்கிறத ஃபுல்ஃபில்லாக புரிய வைக்கிறாங்க.
ஸோ அதை தவிர இந்த படத்தில் வந்து மைனஸ்ன்னு எதுவும் இல்லை. ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவரோட நடிப்பு, மெயினாக சியான் விக்ரம் அவர்களோட நடிப்பு, அதை நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக ப்ளஸ் அப்படின்னா காஸ்டியூம் டிசைனர்ஸ், ஆர்ட், கேமரா, ரஞ்சித் அவர்களோட இயக்கம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு. மிகப்பெரிய ப்ளஸ் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார். அவர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் அவ்வளோ எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு. பாடல்கள் அவ்வளோ நல்லா இருக்கு. அதாவது ஒரு பீரியடிக் ஃபிலிம் அப்படின்னா ஜிவியை கூப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான். ஒன்ஸ் நம்ம இளையராஜா சாரை கூப்பிடுவாங்க, அண்ட் ரகுமான் சாரை கூப்பிடுவாங்க. அண்டு ஜிவி பிரகாஷ்குமார் அப்படின்னாலும் ஒரு பீரியடிக் ஃபிலிம்னா எக்ஸ்ட்ரா நிறைய மியூசிக் போடுவாருங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி 1001 அப்படிங்கிற ஒரு படத்தில் அவரோட திறமையை காமிச்சார், ஒரு பீரியடிக் ஃபிலிமில். ஸோ அதுக்கு அடுத்தபடி அந்த தங்கலான்ல ரொம்ப அழகாக போட்டுருக்கு. நம்ம எதாவது கொஞ்சம் நம்ம தோண்டு போனோம்னா அதில் ஒரு மியூசிக் போட்டு ஸோ அந்த இதையே மாற்றிறார் காட்சி. உண்மையுமே ஜிவி அவர்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மைல்கல்லாக இருக்கும். எகெயின் இவங்களாம் தான் இந்த படத்தில் ப்ளஸ். மைனஸ் திரைக்கதை மட்டும்தான். அதர்வைஸ் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். சியான் விக்ரம் அவர்களோட நடிப்புக்காகவே எகெயின் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடி அண்ட் டிவியில் இந்த மாதிரி பார்க்குறத விட இந்த மாதிரி படங்களை அந்த காலத்து மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த இடங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒன் டைம் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு சியான் விக்ரம் அவர்களுக்கு பல விருதுகள் கிடைக்கும் அப்படின்ட்டு அவரை நம்ம வாழ்த்தி இந்த ரிவ்யூவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.